Classic Kitchen. உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. For contact 9176121212. BUB Expo 2023 சேலம்ல biggest பொங்கல் ஷாப்பிங் எக்ஸ்போ ஃபுட் என்டர்டைன்மெண்ட் உங்க ஃபேவரட் செலிபிரிட்டிஸை பார்க்குற சான்ஸ்னு எல்லாமே இங்க ஒரு இடத்துல. ஸோ இப்போவே புக் பண்ணுங்க, லிமிடெட் ஸ்டால்ஸ் ஒன்லி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS முன்னால் இருந்ததை விட இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது லேக் ஆஃப் எக்ஸசைஸ். முட்டி வலி உங்களுக்கு சின்ன வயசில் வருதுன்னா என்ன ஆகுது? முட்டியில் இருக்க எலும்புங்க உராசுதுன்னு அர்த்தம். அதுதான் காமனஸ்ட் ரீசன். அது எதனால் ஆகும்னா, நம்ம தொடையில் இருக்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகலைன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எலும்பு மேலே போகும். அப்போ எலும்போ உராசும் போது இந்த பிரச்சனை வரும். மூணாவது வந்து ஒபேசிட்டி இப்போது கொஞ்சோண்டு அதிகமாக இருக்கிறதுனால முட்டி மேலே ரொம்ப ப்ரெஷர், அதனாலேயும் வலி வருது. இந்த 3 ரீசன்ஸ் தான் காமன் ரீசன்ஸ். ஓகே, அதே மாதிரி இதுக்கு என்ன டாக்டர் பண்ண முடியும்? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. ஃபஸ்ட்டு நீ பெயின் வந்ததே சின்ன வயசுலேயே, ஐயோ நான் இப்போவே எனக்கு இதுவாயிடுச்சா, எல்லாரும் ஃபஸ்ட்டு யோசிக்க எலும்பு தெரிஞ்சு போச்சு போல இந்த வயசுலேயே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயம் யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன தான் பண்ணணும்? ஸோ நீ பெயின் வந்து யங்ஸ்டர்ஸில் எதுக்கு வருது? அது ஒரு இண்டிகேஷன். ஹலோ கைஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் முட்டியை வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் சீக்கிரமாக வரலாம். இட்ஸ் அன் இண்டிகேட்டர். நம்ம உடம்பு எப்போவுமே வலியை ஒரு இண்டிகேட்டராக காட்டும். அந்த மாதிரியே அதை பார்த்தா போதும். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் டயட்டை மாற்றுங்க. நீங்கள் சாப்பிட்றது பேலன்ஸ்டு டயட்டாக நீங்கள் சாப்பிட்றீங்களா, ஹோல் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்களா நீங்கள் பாருங்கள். ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் உடம்போட இன்ஃப்ளமேஷன் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நம்ம உடம்புல 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஒரு செல் வந்து இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுற செல்ஸு, ஒரு செல் வந்து இன்ஃப்ளமேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற செல்ஸ். இன்ஃப்ளமேஷன்னா என்னென்னா, நம்ம அடிப்பட்டா ஒரு வீக்கம் வருது இல்லை, அதுதான் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்த நம்ம மூவ் பண்ண முடியாது, இடம் வந்து வீங்கி இருக்கும், செகப்பாக இருக்கும், வலிக்கும். இதுதான் 4 சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்போட இன்ஃப்ளமேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன மாதிரி சாப்பாடு? அதிகமாக எண்ணெய் போட்டு வறுத்தது, அதிகமாக ப்ரொசஸ் பண்ணது, அதிக சர்க்கரை, அதிகமான உப்பு இருக்க சாப்பாடு, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நேச்சுரலான ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட்ஸ் நம்ம சாப்பிட்ணுன்னாலும் வீட்டில் சமைச்சு வீட்லேயே செய்கிற தால், நிறைய ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிட ஆரம்பித்தா உடம்புல இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டயட்டை மாற்றுங்க. டயட்டை மாற்றாமல் மாத்திரை எடுக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்களா? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நான் கார்டியோ பண்ணுறேன் என் முட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கார்டியோ பண்ணால் உங்கள் முட்டி வீக் தான் ஆகும். ஏன்னா கார்டியோ ஓடுறதோ இல்லை நடக்கிறதோ உங்கள் ஜாயிண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல், உங்கள் ஜாயிண்ட்ஸை ஸ்ட்ராங் ஆக்காது. ஓடுறது உங்கள் ஹார்ட்டுக்கு, உங்கள் லங்ஸுக்கு, உங்கள் பிளட் ஃப்ளோக்கு, உங்கள் பிரெயினுக்கு நல்லது. உங்கள் ஜாயிண்ட்ஸுக்கு அது நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த ஜாயிண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு நல்ல ஜெனட்டிக்ஸ் இருக்குன்னா உங்கள் முட்டி வந்து நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கிறீங்க, நான் என் ஹார்ட்டை நல்லா வச்சுக்கணும், அதனால நான் நல்லா ஓட போகிறேன்னா உங்கள் ஹார்ட் அருமையாக இருக்கும், ஆனால் உங்கள் முட்டி தேயும். அப்படின்னா ஓடக்கூடாதான்னா இல்லை. ஓடுறதுக்கோ நடக்கிறதுக்கோ உங்கள் லெக் மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். ஸோ நீ ஜிம்முக்கு போய் மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும். எதுக்கு வெறும் கார்டியோ பண்ணால் மட்டும் நல்லதில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். வெறும் கார்டியோ பண்ணால் உங்கள் ஹார்ட்டும் உங்கள் லங்ஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கும். கார்டியோவும் நீங்கள் வெயிட் ட்ரைனிங், நான் கார்டியோ பண்ணுறேன் என் முட்டி நல்லா இருக்கணுன்றதுக்காக உங்கள் தொடையோட மசில்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும், உங்கள் க்ளூட்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும், உங்கள் காஃப் மசில்ஸை எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். அதுக்குன்னே தனியாக ஒரு வாரத்தில் 3 நாள் லெக் எக்ஸசைசஸ்க்கு டிவோட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபுட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் லெக்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்க. இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணிங்கனாலே யங்ஸ்டர்ஸ் 90% ஆளுங்களுக்கு வலி போயிடும். சரியா? 3வது விஷயம், இதுதான் ரொம்ப கஷ்டம், ஸ்லீப். தூங்கலைன்னா உங்கள் உடம்பு ரீஜெனரேட் ஆகாது.
உங்களுக்கு சின்ன வயசில் ஏன் வலி இருக்குன்னா, சின்ன வயசில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் போய் அந்த பிரச்சனையை அப்படியே ரீஜெனரேட் ஆயிரும். அதனால தான் நம்ம யங்காகவே இருக்கோம். அதனால தான் தூங்காமையே நம்மளால் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண முடியுது. பட் நீங்கள் நியூட்ரிஷனும் கரெக்டாக எடுக்கலை, நீங்கள் எக்ஸசைஸும் பண்ணல, அதோடு சேர்ந்து நீங்கள் டைமுக்கும் தூங்கலை, ஏன்னா யங்காக இருந்தாலும் பிரச்சனை வரும். ஸோ இந்த 3 திங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வலி இருக்குன்னா போய் டாக்டர் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது லிகமெண்ட்ஸ்லேயோ இல்லை முட்டியில் இருக்க கார்டிலேஜில் இன்ஜுரி இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெனட்டிக்காவே இது இருக்கு, அது உங்க தாத்தாக்கு இருந்தது, உங்க அப்பாவுக்கு இருந்தது, ஸோ உனக்கும் சீக்கிரமா வந்துடும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமா ஒரு 27-28 இயர்ஸ்ல அவங்க போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நீ பெயின் இருக்குன்னா, ஐயோ உங்க அப்பாவுக்கு இருந்தால் தான் உனக்கும் வந்துருச்சு அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஜெனட்டிக்காக வர ஒரு விஷயமா? ஸோ இப்போது ஜெனட்டிக் ரீசன்ஸும் இருக்கலாம். ஸோ சில ஆர்த்ரைட்டிஸ் ஜெனட்டிக்காக ஃபேமிலி டு ஃபேமிலி ஸ்ப்ரெட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இப்போ ஆர்த்ரைட்டிஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து தேய்மானத்தால் வருது, அதை வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னுவோம். ரெண்டாவது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸால் வருது. இது கேட்குறதுக்கே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல, ஆனால் இது என்னன்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது ஒரு ரொம்ப காமனான நோய். அது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா நம்ம இம்யூன் செல்ஸ் இருக்குல்ல உடம்புல, இம்யூன் செல்ஸோட வேலை என்ன? வெளியிலேருந்து ஏதாவது டாக்ஸின்ஸ் உள்ளே வந்தால், ஜெர்ம்ஸ் வந்தால், இதுங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஜெர்ம்ஸை சாவடிக்கிறது தான் இம்யூன் செல்ஸோட வேலை. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் என்ன தெரியுமா? இம்யூன் செல்ஸு கன்ஃபியூஸ் ஆகி உங்கள் முட்டியோட, உங்கள் கையோட, உங்கள் எலும்போட நார்மல் செல்ஸையே வெளியிலேருந்து வந்திருக்குன்னு நினச்சிக்கும். நினச்சிட்டு அது போய் அட்டாக் பண்ணும். அது பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த மாதிரி விஷயங்க ஃபேமிலி டு ஃபேமிலி ஸ்ப்ரெட் ஆகலாம். பட் மோஸ்ட்லி இட் இஸ் ஹேபிட்ஸ். ஃபேமிலியிலேருந்து டிசீஸஸை விட ஈட்டிங் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ், ஸ்லீப் ஹேபிட்ஸ் தான் மோர் காமன்லி சில்ட்ரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருக்க டிசீசஸ் உங்களுக்கு வராமல் இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த ஹேபிட்ஸோடையே நீங்கள் இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்கள் பேரண்ட்ஸ் இருக்க நோய் உங்களுக்கு வரும்ல. இப்போ நிறைய பேரோட வேலை அப்படின்னு பார்க்கும்போது உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்க, இன்னும் சில பேர் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. இப்படி பண்ணுறதுனாலையும் நீ பெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ அதை எப்படி நம்ம வீட்டில் க்யூர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? நீங்கள் உங்களுக்கு எஸ்பெஷலி 8 hours உட்கார்ற ஜாப் இருக்குன்னா டெஃபினட்டாக ஒரு ஹவருக்கு 5 நிமிஷமாவது நீங்கள் ஏஞ்சி நின்று கொஞ்சம் ஸ்குவாட்ஸ் எக்ஸசைசஸ் இல்லைனா சும்மா நடந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் ஜம்பிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உட்கார்றது ரொம்ப நல்லது. அது உங்கள் மைண்டை ஆக்டிவேட் பண்ணும், உங்கள் லோவர் பாடியில் ரத்தம் ஓடுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதை தவிர நீங்கள் உட்காந்துட்டு இருக்க பொசிஷன்லேயே உங்கள் காஃப்ஸை அப்படியே நல்லா டைட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா உங்கள் காலில் இருக்க ரத்தம் மேல் உடம்புக்கு வரும், உங்கள் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். 3வது ப்ரீதிங் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். இந்த 3 விஷயம் உட்கார்ந்துட்டுருக்கவங்க நீங்கள் பண்ணணும். நின்றுட்டுருக்கீங்கன்னா வேறு வழியே இல்லை, நின்றுட்டு தான் இருக்கணும்னா வேலை முடிஞ்ச அப்புறம் மேக் ஷுவர் யூ டேக் இனஃப் ரெஸ்ட். அதுக்கப்புறமும் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் நீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். எல்லாமே பேலன்ஸ் தான். அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த ஜிம்மில் போயிட்டு லெக் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போக மாட்டாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நானே பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் டே போவேன், அதுக்கப்புறம் லெக் எக்ஸசைஸ் ஆகும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அண்ட் அதை ஒழுங்காக கேர் பண்ண மாட்டோம், இல்லை ஜிம்மை ஸ்டாப் பண்ணிடுவோம். இதனால என்ன மாதிரியான இதெல்லாம் வரும், அஃபெக்டெல்லாம் எனக்கு வரும்? ஸோ இப்போது அப்பர் பாடி எதுக்கு? அப்பர் பாடி எல்லாம் ஃபைன் மூமெண்ட்ஸுக்கு, நம்ம கை வச்சு என்ன பண்ணுறது, இல்லை கொஞ்சம் லைட்டாக வெயிட் தூக்குறது. லோவர் பாடி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, ஹியூமன் பீயிங்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன? மூவ்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். இந்த விஷயம் எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு எல்லாம் நினச்சிக்கிறோம். பட் லோவர் பாடி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உங்கள் மூவ்மெண்ட்டே அஃபெக்ட் ஆகும். ஜிம்முக்கு ஏன் தெரியுமா நம்ம லோவர் பாடி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு அவ்வளோ அப்பர் பாடி அளவுக்கு அந்த ஃபிட் நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை, அது தெரியாது யாருக்கும்.
ஓகே, அந்த பாயிண்ட்டை உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. உங்கள் லோவர் பாடி நல்லா ஸ்ட்ராங்காக, உங்கள் தொடை நல்லா மஸ்குலராக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்கள் நீஸ் அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். உங்கள் நீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக நீங்கள் மூவ் பண்ணலாம், ஆக்டிவாக இருப்பீங்க. ஆக்டிவாக இருந்தீங்கனாலே உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாலே உங்கள் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லோவர் பாடிக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கே நான் எல்லா எக்ஸசைஸும் பண்ணி நாளைக்கு எனக்கு ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆயிடணும்னு யோசிக்காதீங்க. நான் லோவர் பாடி எக்ஸசைஸஸும் பண்ணுவேன்றதை ஒரு ஹேபிட் ஆக்குங்க. எதுவுமே இப்போது நம்ம ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு நாள் 10 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, டயர்டாக ஆகும். சரியா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜிம்மு போர் அடிச்சிடும். ஆனால் 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு 3 மாதத்துக்கு பண்ணால் என்ன ஆகும்? டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த லோவர் பாடி எக்ஸசைசஸை ஒரு கோலாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். லோவர் பாடி எக்ஸசைசஸ் ஆக்சுவலாக அப்பர் பாடியை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் லோவர் பாடி மசில்ஸ் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் உங்களுக்கு அதிகமாகும், தெரியுமா? ஏன்னா நம்ம அப்பர் பாடியில் இருக்க மசில்ஸ் எல்லாம் சின்ன சின்ன மசில்ஸு, லோவர் பாடியில் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மசில்ஸ். அந்த மசில்ஸ் வந்து இன்னும் பெருசாக கூட வளரும். எவ்வளோக்கு எவ்வளோ மசில்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ உங்கள் பாடியோட மெட்டபாலிசம் அவ்வளோக்கு அவ்வளோ ஹை. லோவர் லெக்கை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் அதுவும் ஒரு ரீசன். மூவ்மெண்ட் அருமையாக வரும், உங்கள் மெட்டபாலிக் ரேட் இம்ப்ரூவ் ஆகும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நீ பெயினும் வராது. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த நீ பெயின் இருக்குது, ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் வண்டி ஓட்ட மாட்டேன், எனக்கு நீ பெயின் இருக்குது, நான் பேக்கில் உட்கார மாட்டேன், நான் காரில் தான் போவேன். ஸோ நிறைய ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க என்ன தான் பண்ணணும் நீ பெயின் இருக்கிறவங்க? ஸோ நீங்கள் எப்போ டாக்டரை பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக, எல்லா நீ பெயினுக்கும் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு நாள்லேயே சரியாயிடுச்சுன்னா எதுக்கு போகணும்? இந்த பிரச்சனையால் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லைஃப், ஒரு நாளில் எனக்கு விளாட பிடிக்கும், எனக்கு டி நகரில் ஷாப்பிங் போக பிடிக்கும், எனக்கு மால்ஸுக்கு போக பிடிக்கும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸிங் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களான்னு பார்க்கணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்கிற விஷயந்தான் நீங்கள். உங்களோட ஹாபீஸு, உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கேரக்டரே மாறிடும். எப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போனோம்னா உங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லைஃப் அஃபெக்ட் ஆகுதா? எனக்கு ஷட்டில் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், நான் அதை விட்டு கொடுத்துட்டேன், அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் முட்டியை ஒரு டாக்டர் கிட்ட காட்டி என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணிவிட்டு திரும்பி போய் நீங்கள் ஷட்டில் ஆடணும். அது ஆடுனீங்கன்னா தான் உங்கள் கேரக்டர் நீங்களாக இருப்பீங்க. இல்லைன்னா அது ஒரு விஷயமும் நீங்கள் விட்டு கொடுக்க நீங்கள் உங்கள் கேரக்டரே மாறிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க. அதனால் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லைஃப் அஃபெக்ட் ஆகும்போது கோ see a doctor. இப்போ அடுத்த விஷயம், நீங்கள் டாக்டருக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு என்னோட பேஸ்மெண்ட் வீக் ஆகிடுச்சுன்னா ஏதாவது வச்சு ஏதாவது இப்போது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் எப்படி அதுக்கப்புறம் இது பண்ண முடியும் அப்படிங்கிற பயமும் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட்? ஸோ இப்போது இது ஒரு பேரடாக்ஸ் தெரியுமா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டாக்டர்கிட்ட லேட்டாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போய் ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 90% மாத்திரை எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிடுவோம். அதை பண்ணாமல் டிலே பண்ணி உங்களோட நேச்சுரல் ஹீலிங்கோ இல்லை மருந்தால் ஹீலிங்கோ இல்லை எக்ஸசைஸால் ஊசியால் ஹீலிங்கோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சர்ஜரி தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன்னா சர்ஜரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் ஈஸி ட்ரீட்மெண்ட் ஃபார் த பேஷண்ட். இது ஒரு பேரடாக்சிக்கல் விஷயம். சீக்கிரம் போனால் சர்ஜரியோட பாசிபிலிட்டி கம்மி. அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் தான் இருக்கும். நீ இப்போ இப்போது நாங்களாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம், இல்லை எங்கள் ஏஜில் இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாலும் எனக்கு பயப்படுற விஷயம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். அண்ட் இதை வச்சு பண்ணிடுவாங்களோ, இந்த ட்ரில்லெல்லாம் வச்சு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட்? யூ ஷுட் ஃபைண்ட் அ டாக்டர் யூ ட்ரஸ்ட். ஏன்னா இது ஒரு
இந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஒரு கஷ்டமான ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா நீங்கள் என்கிட்ட வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க, நான் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் இட்ஸ் ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் இல்லைல்ல. அது எப்போ நீங்கள் அந்த கஷ்டமான சொல்யூஷனை எடுப்பீங்கன்னா அந்த சொல்யூஷனை ஆஃபர் பண்ணுற ஆளை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். லைஃப்பில் எல்லாமே ஈஸி சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, எல்லாத்துலேயுமே. ஹெல்த்லேயும் அதே மாதிரி தான். எப்போ அந்த டஃப் சொல்யூஷன்ஸை நம்ம எடுப்போம், நம்ம பார்ட்னரை ட்ரஸ்ட் பண்ணால் தான் எடுப்போம். நீங்கள் டாக்டரை உங்கள் ஹெல்த்தோட பார்ட்னராக பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னாலே சில டஃப் டிசிஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அது உங்களுக்கு இல்லாததுனால தான் அந்த டிசிஷன்ஸ் உங்களுக்கு டஃப்பாக தெரியுது. ஓகே, வேற எந்த ரீசனுமே இல்லை, இதான் மெயின் இதுதான். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியுமே. எதுவுமே இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் இல்லைல்ல இந்த ஸ்டேஜில். 200 வருஷம் முன்னால் சும்மா வேக்சின்ஸ்க்கெல்லாம் ட்ரையலில் இருந்துச்சு, ஒரு ஆப்ரேஷன் அவங்க பண்ணுவாங்க, பண்ணால் சக்ஸஸ் ஆதா இல்லையான்னு. இப்போல்லாம் எவிடன்ஸோட தானே எல்லாமே பண்ணுறோம். அண்ட் இப்போ அனஸ்தீசியாலாம் பயங்கர ஈஸி ஆயிடுச்சு, யாருக்கும் வலியே தெரியறதில்ல. நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு 4வது நாளே நடக்கிறாங்க ஆளுங்க, வாக்கர் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஸோ திங்ஸ் ஹேவ் அட்வான்ஸ்ட். இதில் என்ன பிரச்சனைனா ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுற விஷயங்க யாருமே பேசுறது கிடையாது. எல்லாத்துலேயுமே நம்ம நெகட்டிவ்ஸை தான் பார்க்குறோம். அந்த நெகட்டிவ்ஸை நம்ம பார்க்கும் போது நம்ம பார்க்குறவங்க ரொம்ப இம்பேக்ட் ஆகிறோம். ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கு நடுவில் ட்ரஸ்ட் இல்லைன்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயன்றது நம்ம ஹெல்த் டிட்டீரியரேட் ஆகுறதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு டாக்டரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்பீங்கல்ல. கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் தான் நம்ம பார்க்கணும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என் பேஷண்ட்ஸ்க்கு நானே நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் படிக்கலாம், இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் பார்க்கலான்னு எந்தெந்த வெப்சைட்ஸு டாக்டர்ஸு கரெக்டாக பார்த்து எழுதியிருக்காங்களோ நானே கொடுப்பேன். ஓகே, சரியா? ஏன்னா நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்க நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டே கேட்கலாம். நாங்கள் எங்கேருந்து படிக்கிறது, எங்களுக்கும் நாங்கள் படித்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது நீங்கள் கேட்காம நீங்களே கூகுளில் போய் பார்த்து நீங்கள் தப்பான வெப்சைட்டில் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது எனக்கு அது ஹெல்த்தையே ரொம்ப மாற்றிடும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீ வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி நம்மளோட பேஸ்மெண்ட் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். கிளாசிக் கிச்சன் உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. ஃபார் கான்டாக்ட் 9176121212. BUB Expo 2023 சேலம்ல பிக்கஸ்ட் பொங்கல் ஷாப்பிங் எக்ஸ்போ, ஃபுட், என்டர்டைன்மெண்ட், உங்க ஃபேவரட் செலிபிரிட்டிஸை பார்க்குற சான்ஸ்னு எல்லாமே இங்க ஒரு இடத்துல. ஸோ இப்பவே புக் பண்ணுங்க, லிமிடெட் ஸ்டால்ஸ் ஒன்லி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை.